ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Oneplus n10 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட், இந்தியாவில் இன்னும் லான்ச் ஆகல. சரி, இப்போ வாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸில் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பிளாக் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதில் OnePlusன்னு எழுதியிருக்காங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, குயிக் ஸ்டார்ட் கேட், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ், டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் இருக்குது. சரி, இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். OnePlus n10 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு USB to Type C சார்ஜிங் கேபிள் இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனில் இருந்து பிளாஸ்டிக் ராப்பர், ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அந்த லைட்ஸ் எல்லாம் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதோட பில்டுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தராங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே சிம் ஸ்லாட் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன், Type C சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.49 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே தராங்க. ஆம்லோட் கிடையாது. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன். டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னி கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இருக்குது. டிஸ்பிளேயோட டிசைன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தராங்க. f2.1 அப்பச்சரில் தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி கேமராஸை பார்த்துருவாங்க. கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா தந்திருக்காங்க f1.8 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா f2.3 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் f2.4 அப்பச்சரில் அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா f2.4 அப்பச்சரில். அப்படியே அந்த கேமராஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா LED ஃப்ளாஷ் இருக்குது. கேமராஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா OnePlusன்னு சிம்பிள் இருக்குது. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4300 mAh பேட்டரி தராங்க. 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துருவோம். OSன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android 10 மேலே ரன் ஆகுது. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 690 ப்ராசஸர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 8 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் ஆகிருக்கு. ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா Adreno 619க்கான ஒரு ஜிபியூ தராங்க. ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பஸ்ட் 5G ப்ராசஸராக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப் யூசேஜ், மல்டி டாஸ்கிங் இதெல்லாம் நல்லாவே பண்ணும். கேம்ஸும் விளாண்டுக்கலாம், பட் ரொம்ப ஹெவியான கேம்ஸ்லாம் புஷ் பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட சென்சார்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அண்ட் ஃபேஸ் அன்லாக் இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஃபேஸ் அன்லாக் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. இந்த ஃபோனோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நீங்கள் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 190 கிராம் வெயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுக்கு இந்தியாவுக்கு வருமானு வெயிட் பண்ணி பார்ப்போம். எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வரணுமா வேணாமா அது எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.
இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆனால் என்ன ப்ரைஸுக்கு வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீட்டெயில் தான், ஃபாரினர் லான்ச் ஆனது அப்படியே கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா OnePlus வந்து சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.